மக்களே வணக்கம். இது ஒரு சின்ன கதைங்க. ஃபுல்லாக கேளுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் எ ரெக்வஸ்ட். ஒரு சின்ன பையன், நல்லா படிக்கிற பையன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கான். அவனை பாட்டி தான் வளர்க்குறாங்க, அம்மா கிடையாது. அப்பா இருக்கார், வெளியூரில் வேலை பார்க்குறாரு. அப்பப்போ லீவுக்கு வந்துட்டு போவார். அவருக்கு பெரிய வருமானம் கிடையாது, போதுமான அளவுக்கு வருமானம், ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த பையனோட படிக்கிற ஒரு பையன் வந்து கொஞ்சம் வசதியான வீட்டு பையன். ஒரு சைக்கிளில் வந்துட்டு இருந்தான். திடீர்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இந்த சைக்கிளை விற்க போகிறேன், எங்கள் அப்பா வேறு சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனுக்கு சைக்கிளில் போகணுன்னு ரொம்ப ஆசை. அதை வாங்குறதுக்கான பணம் அவன்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, உனக்குன்னா நான் கம்மியான பணத்துக்கு தரேன், மற்றவங்களுக்குலாம் நான் இந்த ரேட்டுக்கு விற்பேன் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஆசை, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக போய் இந்த பையன் பாட்டிகிட்ட கேட்குறான், அப்பாட்ட சொல்லி எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்றான். அப்பா வரட்டும், கேட்போம்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. அப்பா வர்றாரு. அப்பாட்ட போய் இவன் கேட்குறான், அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு திட்டி அனுப்பிடுறாரு. இப்போலாம் வாங்க முடியாது போ அப்படின்றாரு. பயங்கரமான வருத்தம். அப்படி ஸ்கூலுக்கு போயிடறான். இப்போது வருஷங்கள் ஓடிடுச்சு. பையன் பெரிய பையன் ஆகிட்டான், படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கான், நல்ல சம்பளம், நிறைய பைக் வச்சுருக்கான், கார்லாம் வாங்கிட்டான். இப்போது அப்பாவுக்கு வயசாகி பெட்டில் படுத்துகிறாரு. பாட்டி இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் அப்பா இருக்கார். இப்போ அப்பா பார்க்க போகிறான். அப்பா கண்ணில் தண்ணி வலியுது. அப்பா அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு, ஏன்பா நீ சின்ன வயசில் என்கிட்ட சைக்கிள் வந்து கேட்டால் அப்பா வாங்கி தர முடியல, அப்போது அப்பாவுக்கு வருமானம் ரொம்ப கம்மி, என்னால் வாங்கி தர முடியல, அதுதான் உண்மை, எனக்கு அந்த வலி இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. உனக்கு என் மேலே கோவமா அப்படின்னோன்னா, ஆமாப்பா அப்போது இருந்துச்சு, இப்போது இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எதுக்காக இந்த மெசேஜ் அப்படின்னா, இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே பசங்க கேட்டோன்னே கஷ்டப்பட்டாவது அதை வாங்கி கொடுத்துட்றாங்க. பசங்களுக்கு அதோட எப்படி வந்துச்சுன்றது புரிகிறது இல்லைல்ல. நான் இந்த மெசேஜை பேசுகிறேன் அப்படின்னா, இப்போது நான் ஒரு அப்பா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். எப்போனா காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் அப்பாட்ட போய் பணம் கேட்பேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்குறோம், அது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும், ஒரு நாள் 2 நாள் ஆயிரும். எங்கேயாவது கடை வாங்கணும், எப்படியாவது இருக்கதை பரட்டி போட்டு கொடுக்கணும். கொடுக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் பயங்கரமாக கோவப்பட்டிருக்கேன். நான் ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுருக்கேன், நீ தானே பெத்த, நீ தான் எனக்கு செய்யணும் அப்படின்லாம் கோவத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். எஸ், இப்போ ஒரு அப்பாவாக இதை நம்மளால் உணர முடியுது. நம்ம நினைக்கிறோம் அப்பா அம்மா செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு. செய்யணும்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்குது, பட் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. செய்ய முடியலன்ற வலி இருக்கும், நம்மளுக்கு வெறும் கோவம் தான், அது போயிடும். ஸோ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட இது மாதிரி சண்டை போட்டிருந்தா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் எப்போயுமே நம்மளுக்காக தான் இருக்காங்க, மறந்துடாதீங்க அந்த விஷயத்த. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.